ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது இனமொழி விடை. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. அல்வல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர். ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல் இதழியல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை. காட்கை உட்கார பனம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல உவமையின் பொருள் ஒற்றுமையின்மை. அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியம். சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வினை. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே, இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா உணர்ச்சி தொடர். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரியான வினா, யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது? ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. விடைக்கேற்ற வினா, ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன? தொடுத்தல் தொடுதல். தொடுத்தல் அப்படின்னா அணிதல், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல். மறைந்து மறைத்து. பசி கண்ணை மறைத்தது. உணவு உண்டதால் பசி மறைந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். அதே போல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். 2000 தொன்மையுடைய ஆண்டு ஏறு தழுவுதல். இது சொற்களை சொற்றொடராக்குதல். ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. இது அகரவரிசைப்படுத்துறது. ஃபஸ்ட்டு உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. அடுத்த அகரவரிசைப்படுத்துக. அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று படித்தான். கேள் வினையால் அணையும் பெயர் கேட்டவர். சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயர் சுடுதல். மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு. சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை கண்டறி. வேரல், வெல், கோரல், கொள், சேரல், செல் இதெல்லாமே கரெக்டு. கோடல், கோடு அப்படிங்கிறது தப்பு. உண்கிறேன் இதன் வேர்ச்சொல் உண். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. குணக்கு, குடக்கு என்னும் பெயர்கள் திசை பெயர்கள். எரி, ஏரி ஒலி வேறுபாடறிந்து பொறுத்துக. மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். ஒலி வேறுபாடறிந்து. சூழ் அப்படின்னா கர்ப்பம். சூழ் ஆராய்ச்சி. சூழ் சபதம். சூழ் அப்படின்னா கர்ப்பம். சூழ் அப்படின்னா சூழ்நிலையியல் அப்படி படிக்கிறோம்ல நம்ம, அது ஆராய்ச்சி. இந்த சூழ் அப்படின்னா சபதம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையவில்லை.
எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லெவல் கிராசிங், இருப்பு பாதையை கடக்குமிடம். ரெவல்யூஷன் புரட்சி. வட்டார சொல்லில் பதனம் என்பதன் பொருள் கவனமாக. மரபு பிழை நீக்குக. பறவைகளின் ஒளிமரபு கோழி கூவும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல் ஔவையார். பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் எல்லாம் இக்கால கவிஞர்கள். ஔவையார். மகரக்குறுக்கும் இல்லாதது எது? நறுமலர். இதுதான் மகரக்குறுக்கம் இல்லாதது. பொருந்தாத சொல்லை கண்டறி. பாடுதல், கெடுதல், படித்தல் இதெல்லாமே தொழிற்பெயர். பாடியவள் இதுதான் பொருந்தாதது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஐம்பெரும் காப்பியம் எதிர்ச்சொல் ஐஞ்சிறுகாப்பியம். நகுதல் என்பதன் எதிர்ச்சொல் அழுதல். இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல். இடர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். அப்போ அதனோட ஆப்போசிட் இன்பம். தான் ஒரு. தான் கூட்டல் ஒரு. சேர்த்தெழுதுக. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். என் தமிழ்னா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. பத்தியை படித்து சரியான கேள்விக்கு சரியான விடையறி. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. சர் சி.வி. ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர் சி.வி. ராமன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. நாளிகேரம். நாளிகேரம் அப்படின்னா தென்னை. பொறுத்துக. கோழி அரச மரம். அரசன். கோ அப்படின்னு என்னது? அரசன். அப்போ கோழி அப்படின்னா அரச மரம். சாளம் ஆச்சா மரம். தமாளம் பச்சிலை. எப்பவுமே பழுத்த இலையை பார்த்து பச்சிலை தமால் அடிக்கும். நான் பார்த்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, நீ தான் வாடி உதிர போகிற அப்படின்னு. அப்போ தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம். சாளம் ஆச்சா மரம். கோழி கோ அப்படின்னா அரசன். அப்போ கோழினா அரச மரம். நாளிகேரம் தென்னை மரம். தவறான இணையை கண்டறி. அளந்தவர் கொடையாளர் இதுதான் தப்பு. மைவனம் சொல் பொருள் பொறுத்துக. மைவனம் மலை நெல். முருகு அப்படின்னா தேன். மதியம் நிலவு. துவரை பவளம். மைவனம் அப்படின்னா மலை நெல், முருகு தேன், மதியம் நிலவு, துவரை பவளம். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது ஒரு ஓர் கரெக்டாக எழுதணும்னா ஓர் இரவும் ஒரு பகலும். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். சாளவும் நன்று எவ்வகை தொடர்? உரிச்சொல் தொடர். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சரியான தொடர் இதுதான். முருகன் சோறு தின்றான், குயவர் பானை செய்தார், அணில் பழம் சாப்பிட்டது. இது எல்லாமே தப்பு. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. இது சரியான தொடர். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. பழம் என்பதன் கூட்டப்பெயர் பழக்குலை. கட்குவியல்.
இஸ்மத் சந்நியாசி என்ற மொழி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? பாரசீக மொழிக்கு உரியதா இஸ்மத் சந்நியாசி. கம்பன் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி. குண்டம் எதை குறிக்கிறது? குளிக்கும் நீர்நிலை. பொருந்தாத இணை மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்றன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து வலிமையற்றன்னு கொடுத்துருக்காங்க. சமர்னா போர், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, நல்கும் தரும், இது எல்லாமே சொற்பொருள் கரெக்டாக இருக்குது. மல்லெடுத்த வலிமை பெற்ற, அதுக்கு வந்து வலிமை அற்றன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. எக்குஸ்டேரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். கூற்று காரணம் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் எனப்படும். சதம் என்றால் 100 என்று பொருள். கூற்று காரணம் இரண்டும் சரி. கட்டுரையை படித்தான். வேற்றுமை தொடர். ஐ என்னும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. இதுவும் கூற்று காரணமும் சரி. கூற்று காரணம் சரியா என ஆய்க. இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். கூற்று காரணம் இரண்டும் சரி. இரு பொருள் தருக. ஓடுதல், மேற்கூரை. ரன்னிங் வைக்கிறது நம்ம வீட்டுக்கு மேலே போடுவோம் இல்லையா, ஓடு, மேற்கூரை அது. நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். வன்மை அப்படின்னா ஈகை, வலிமை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இதில் தான் இந்த மழை அப்படிங்கிற சொல்ல இதில் தான் சேர்க்கணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்புச் சொல். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். நிலம், காற்று, நீர் ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. சரியான இணைப்புச் சொல் அதனால். திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். பொருத்தமான காலம் அமைத்தல். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இறந்த காலம். இதுதான் கரெக்டு. தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இறந்த காலம். பின்வரும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நீதி நூல், விண்மீன், எழுதுகோள். குருவிக்கூடு. கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. காகம் கரையும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்துக. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல். பிடிவாதம், விளை, அம்மாசி, அமாவாசை. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். பேச்சு வழக்கு அல்லாதது அப்படின்னா எழுத்து வழக்கு. இதுதான். அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். சோளக் கொள்ளை. கூட்டுப்பெயர் வந்து சோளத்துக்கு வந்து கொள்ளை. சோளக் கொள்ளை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மருவூ பெயர் வந்து கோவை. திருச்சிராப்பள்ளி மருவூ பெயர் திருச்சி. தமிழக முதல்வர்கள் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். தமிழக முதல்வர். இதில் மயிலை என்பது மயிலாப்பூர். மெய்நிகர் உதவியாளர் நான் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. நாகத்திற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். இத்தொடரில் ருசி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுவை.
டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பக்கலை. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.